ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். போயிட்டு இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. முதல் துணை பிரதமர் உள்துறையமைச்சரும் பொது மனிதவள ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட சொல்லார்களை முன்னர் தடை செய்யப்பட்டிருந்த சில துறைகளுக்கு இடமாற்றம் செய்ய அனுமதிக்க அமைச்சரவை முடிவை வெளியிட்டுள்ளார். முடிவின் முதல் பிரிவின்படி அசல் முதலாளி ஒப்புதல் அளித்தால் தடை செய்யப்பட்ட துறைகளில் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களை அத்துறைக்கு வெளியே இடமாற்றம் செய்யலாம். இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள துறைகளில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழில்துறை, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவை அடங்கும். 2026ஆம் ஆண்டின் அமைச்சரவை முடிவு எண் 2 ஆக வெளியிடப்பட்ட இந்த முடிவு 2016ஆம் ஆண்டில் அமைச்சர் தீர்மானம் 9 மற்றும் 2015ஆம் ஆண்டின் மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் தீர்மானம் எண் 842 ஆகியவற்றிற்கு விதிகளுக்கு விலக்காக வருகிறது. இந்த முடிவு 2026 மே 1 முதல் 2026 ஜூன் 30 வரை அமலில் இருக்கும் என்றும் இது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்படும் என்றும் பிரிவு 2 கூறுகிறது. அதன் விதிகளை செயல்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு தொழிலாளியின் இடமாற்றத்திற்கு முதலாளி ஒப்புதல் அளிக்க மறுப்பது தொடர்பான தொழிலாளர் புகார்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த முடிவு தெளிவுபடுத்துகிறது. ஒழுங்குமுறை மேற்பார்வையை தக்க வைத்துக் கொண்டே முக்கிய துறைகளில் உள்ள பணியாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தொழில்முறை நேர்மையை பாதிக்கும் கடுமையான மீறல்கள் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி அவர்கள் ஒரு மருத்துவ மையத்தை மூட உத்தரவிட்டு அதனை மருத்துவ பொறுப்பு ஆணையம் மற்றும் தொடர்புடைய சட்ட அமைப்புகளிடம் பரிந்துரைத்துள்ள ஆய்வுகளில் பல முக்கிய விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்தது. இவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க விதிமீறல்களில் ஒன்று அந்த மையம் உரிமை பெற்றது போன்ற பெயரில் இயங்கியதும் அதன் உண்மையான நிர்வாகம் முன்னர் மூடப்பட்ட ஒரு மையத்துடன் தொடர்புடைய வேறொரு நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டிருந்ததுமாகவும் ஊழியர்களின் தொழில்முறை அடையாளங்கள் உரிமை பெற்ற நிறுவனத்துடன் ஒத்துப்போகவில்லை என்பதையும் சில நபர்கள் செல்லுபடியாகும் தொழில்முறை உரிமங்கள் இல்லாமல் மருத்துவ செயல்பாடுகளில் ஈடுபட்ட ஆலோசனை வழங்கியிருந்ததையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை அந்தஸ்து இல்லாத நபர்களால் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. முறையான நோயறிதல் மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ மதிப்பீடுகள் இல்லாதது உட்பட மருத்துவ பதிவேடுகளில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதை அமைச்சகம் மேலும் சுட்டிக்காட்டியது. தேவையான ஒழுங்குமுறை ஒப்புதல்களை பெறாமலேயே முடி மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக அந்த மையம் ஒப்பந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதும் கண்டறியப்பட்டது. நிறுவப்பட்ட விதிமுறைகளை மீறி விளம்பர நோக்கங்களுக்காக வேறு பெயரில் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத மின்னணு கணக்கு ஒன்று பயன்படுத்தப்பட்டதும் விசாரணை தெரியவந்துள்ளது. நோயாளிகளின் பாதுகாப்பை பேணுவதற்கும் தொழில்முறை மற்றும் சட்டத்தர நிலைகள் கண்டுபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் மருத்துவ நிறுவனங்கள் மீது கடுமையான கண்காணிப்பை அமல்படுத்துவதில் தனது உரிபாட்டத்தை சுகாதார அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. செயல்திறன் மற்றும் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து நாடு முழுவதும் வங்கி செயல்பாடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் சேவைகள் 100% திறனுக்கு திரும்பியுள்ளதாகவும் குவைத் வங்கி சங்கம் அறிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் அந்த சங்கம் வங்கி ஊழியர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டியதுடன் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்கள் பணிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நாட்டின் வங்கித்துறையின் மீது வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வைத்துள்ள நம்பிக்கை குறித்தும் அது பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை வங்கி சேவைகளில் இயல்பு நிலைக்கு திரும்புவதை குறிக்கிறது. மேலும் இது அனைத்து நிதி நிறுவனங்களிலும் தடையற்ற பரிவர்த்தனைகளையும் மேம்பட்ட வாடிக்கையாளர் அனுபவத்தையும் உறுதி செய்கிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியை செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கில் சல்மியா W நிலையத்தில் உள்ள 4 மின்மாற்றிகளை மாற்றுவதற்கான அவசர பணிகளுக்கு டெண்டர் விடுமாறு மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் விடுத்த கோரிக்கையை மத்திய பொது டெண்டர் முகாமை அங்கீகரித்துள்ளது. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக நகர விரிவாக்கத்தால் ஏற்படும் கோடைகால உச்ச நேரங்களை அதிகரித்து வரும் மின்சார தேவை பூர்த்தி செய்வதற்கும் அமைச்சர் மேற்கொள்ளும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உள்ளது. சல்மியா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் எதிர்பாராத மின்வெட்டு அபாயத்தை குறைக்கவும் மின்சாரத்தின் தரம் மற்றும் மின் வலையமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் நவீன உயர் செயல்திறன் கொண்ட மின்மாற்றிகளை நிறுவுவது இந்த திட்டத்தில் அடங்கும். முன்னுரிமை அவசர திட்டமாக வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த பணிகள் சேவை தொடர்ச்சியை வெளிப்படுத்துவதையும் எதிர்கால மின் தேவைகளுக்காக மின் அமைப்பை தயார்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன.
இந்த ஒப்பந்த புள்ளிக்கு சிறந்த ஆற்றல் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனங்களிடமிருந்து போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் மிகவும் பொருத்தமான தொழில்நுட்பம் மற்றும் நிதி சார்ந்த முன்மொழிவின் அமைச்சகம் நாடுகிறது. தேசிய மின்சார வலையமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்தவும் சேவை வளங்களை செம்மைப்படுத்தவும் அமைச்சகம் பல்வேறு ஆளுநர்களின் மேம்பாடு மற்றும் பராமரிப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. கல்வி தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் குவைத் நாட்டினருக்கான வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்குமான முயற்சிகளின் ஒரு பகுதியாக உபரியாக உள்ள 8 சிறப்பு துறைகளில் உள்ள 3795 குவைத் அல்லாத ஆசிரியர்களின் சேவைகளை படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 5 திட்டத்தை குடிமைப்பணி ஆணையம் கோடிட்டு காட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2026-2027 கல்வியாண்டின் இறுதியில் இருந்து தொடங்கி முதல் 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 766 ஆசிரியர்களும் அதனைத் தொடர்ந்து 5ஆம் ஆண்டில் 731 ஆசிரியர்களும் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இந்த நடவடிக்கையின் நோக்கம் திட்ட செயலாக்க காலத்தின் முடிவில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாடங்களில் குவைத் அல்லாத ஆசிரியர்களின் எண்ணிக்கையை முற்றிலுமாக குறைப்பதாகும். பாதிக்கப்பட்ட சிறப்பு பாடப்பிரிவுகள் இஸ்லாமிய கல்வி, உடற்கல்வி, பிரெஞ்சு மொழி, மனை பொருளாதாரம், கலைக்கல்வி, மழலையர் கல்வி, உளவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகியவை அடங்கும். இப்பாடப்பிரிவுகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக தரவுகள் காட்டின. சவுதி அரேபியாவில் வரவிருக்கும் ஹஜ் பருவத்தை காரணம் காட்டி குவைத்தில் உள்ள இந்தியர்கள் தங்கள் தூதரகம் மூலம் சவுதி இடைவெளி விசாக்களை பெற அனுமதித்து வந்த வசதியை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தூதரகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விண்ணப்பதாரர்கள் தங்களது சவுதி இடைவெளி விசா கோரிக்கைகளை தூதரகம் வழியாக சமர்ப்பிக்க வலியுறுத்த அந்த ஏற்பாடு இன்று முதல் நிறுத்தி பெற்றுவிட்டதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா வழியாக பயணம் செய்ய திட்டமிடும் இந்திய குடிமக்கள் எந்த ஒரு பயண ஏற்பாடுகளையும் செய்வதற்கு முன்னர் குடிவரவு தேவைகள், இடைவெளி பயண நடைமுறைகள் மற்றும் விசா முறைகள் குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு தமது விமான நிறுவனங்களை நேரடியாக அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த காலகட்டத்தில் முந்தைய நடைமுறையின் கீழ் சவுதி இடைவெளி விசாக்களுக்கான புதிய கோரிக்கைகள் எதையும் ஏற்கவோ அல்லது பரிசீலிக்கவோ மாட்டோம் என்று தூதரகம் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாணத்தில் கபார் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 47 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக மனிதவள பொது ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்பு துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகார சபையின்படி கைது செய்யப்பட்ட அனைவரும் தொழிலாளர் சட்டங்களை மீறியுள்ளனர். அவர்கள் 25 வழக்குகள் சட்டப்பிரிவு 18 கீழும் 22 வழக்குகள் சட்டப்பிரிவு 20 கீழும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சட்டவிரோத தொழிலாளர்களை கட்டுப்படுத்தவும் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் நாடு முழுவதும் இதுபோன்ற ஆய்வுகள் தொடரும் என்று அந்த ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. குடியுரிமை விவகாரங்களுக்கான பொதுத்துறையின் தலைமை இயக்குநர் ஜெனரல் ஃபரீத் அல் முத்தைரி அவர்கள் கடவுச்சீட்டுகள் காலாவதியாகி தத்தமது தூதரங்கள் மூலம் நீடிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க அனுமதித்து அளித்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். சுற்றறிக்கையின்படி நாட்டின் மற்றும் பிராந்திய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சேவைகள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதையும் விண்ணப்பதாரர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டில் நீடிப்பு அதிகாரப்பூர்வ முத்திரையிடப்பட்டு குவைத்தில் உள்ள தனிநபரின் தூதரகத்திலிருந்து பெறப்பட்ட கடிதத்தின் ஆதரவுடன் இருந்தால் காலாவதியான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகளை முடிக்க இந்த சுற்றறிக்கை அதிகாரிகளை அனுமதிக்கிறது. அந்த கடிதம் குவைத் வெளியுறவு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கடவுச்சீட்டு நீடிப்பின் செல்லுபடியை உறுதிப்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் இந்த வழிகாட்டுதல்களை கண்டுகமாக பின்பற்றுமாறும் வழங்கப்பட்ட அறிவித்தல்களிலிருந்து விலகாமல் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அரசின் சஹில் செயலி மூலம் 4 புதிய மின்னணு செயலிகள் தொடங்கப்படுவதாக அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. குவைத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் இந்த புதிய சேவைகள் பயனர்கள் தங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொலைபேசி எண்களையும் பார்க்கவும் பல்வேறு விருப்பங்கள் மூலம் அவற்றை எளிதாக நிர்வகிக்கவும் அனுமதிக்கின்றன என்று அமைச்சகம்
தெரிவித்துள்ளது. செயல்பாட்டில் உள்ள தொலைபேசியை தற்காலிகமாக செயலிழக்க செய்தல், நிரந்தரமாக செயலிழக்க செய்தல், தற்காலிகமாக செயலிழக்கப்பட்ட தொலைபேசியை மீண்டும் செயல்படுத்துதல் மற்றும் செயல்பாட்டில் உள்ள அனைத்து தற்காலிகமாக செயலிழக்கப்பட்ட தொலைபேசியை நிரந்தரமாக செயலிழக்க செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். செயலின் தொலைபேசி செயலிகள் பிரிவில் உள்ள தற்போதுள்ள தொலைபேசிகளை செயல்படுத்துதல், செயலிழக்க செய்தல் என்ற விருப்பத்தின் மூலம் இந்த சேவைகளை அணுகலாம் என்றும், இதன் மூலம் சந்தாதாரர்கள் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி தங்கள் எண்களை நெகிழ்வாக நிர்வகிக்க முடியும் என்று அமைச்சகம் விளக்கியது. மாநிலத்தின் விரிவான டிஜிட்டல் உருமாற்றத்தை நோக்கிய பரந்த முன்னெடுப்பிற்கு இணங்க டிஜிட்டல் வளங்களை மேம்படுத்துவதற்கும் நேரத்தையும் உழைப்பையும் சேமித்து சேவைத்திறனை மேம்படுத்துவது திறன் மிகுந்த தீர்வுகளை வழங்குவதற்கும் உள்ள தனது அர்ப்பணிப்பை இந்த சேவைகளை அறிமுகம் பிரதிபலிக்கிறது என்று அது மேலும் கூறியது. பயனர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் மேலும் பல மின்னணு சேவைகளை தொடங்குவதில் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அமைச்சகம் அனைத்து சந்தாதாரர்களின் சார் செயலி மூலம் இந்த சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இது இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சா. நன்றி, வணக்கம்.